Girls, someone literally unsubscribed from our channel. நம்ம சேனலில் வந்து ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது என்னோடய மென்டார்ஷிப் வந்து ஸ்கேமு, 11K நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அட் த பீக் ஆஃப் என்னமோ ஒன்று இருக்கும்ல, ஓகே ஐ ஹவ் ஹேட் இனஃப் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்ல, அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இதை பற்றி பேச வந்திருக்கேன். இப்போது நான் வந்து பார்த்த வரைக்கும் நிறைய பேர், நான் அட்டன் பண்ணது வரைக்கும் வெபினார்ஸாக இருக்கட்டும், மாஸ்டர் கிளாஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் 3,999, 5,999க்கு வந்து ஒரு 6 hours கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. அது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் 11K சார்ஜ் பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு லிட்ரலி வாக் யூ த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ் ஃபார் த என்டையர் 2 months. 2 monthsல நம்ம ஒரு மேக்ஸ் போட்டு பார்ப்போமே. கொஞ்சம் மேக்ஸ் வீக்கு நான் கேல்குலேட் பண்ணாமல் வந்துட்டேன். 12,000ன்னு வச்சுக்குவோம், 60 daysன்னு வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். இவ்வளோதான் கேல்குலேஷன். இந்த ஒரு அமௌண்ட்டு தான் வந்து ஆக்சுவலாக நான் கேட்குறது. அப்போது இது பல்கான அமௌண்ட்டு அப்படிங்கிறதுனால வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே. நான் வந்து அதனால் அவங்கள நான் குத்தம் சொல்ல வரல. பட் காலிங் மீ அஸ் அ ஸ்கேமர், இட்ஸ் நாட் ரைட். மேபி இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கங்காட்டி இது 11Kவாக இருக்கலாம். நான் ஒன்ஸ் வந்து நல்லா ஃபிட் ஆகிட்டேன், எனக்கு இந்த சிஸ்டம் ஃபுல்லாக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 50K சார்ஜ் பண்ணாலும் someone is going to pay. அதுதானே உண்மை. ஐ எம் ஹேவிங் கிளைண்ட்ஸ் ஃபார் 35,000 a month. நான் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அவங்க ஃபுட்டேஜ் கொடுத்ததை எடிட், ஆப்டிமைஸ், அப்லோட் பண்ணி அதை வந்து நல்ல வியூஸ் ஜெனரேட் பண்ண வைக்க வேண்டியது என் கடமை. ஃபார் தட் தே ஆர் பேயிங் 35,000. அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு. இட்ஸ் a B2B சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ். ஐ எம் ஹாப்பி டூயிங் இட். ஓகே, இந்த சைடில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டீச் பீப்புள் யூடியூப்பில் நல்லா வரட்டும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்க்காக தான் இவ்வளோ மேபி 11K இஸ் டூ மச் ஃபார் மெனி பீப்புள், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் பர் டே கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ வெரி ஸ்மால் அமௌண்ட் கம்பேர் டு அதர் மார்க்கெட் காம்படிஷன் பொறுத்த அளவுக்கு இது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் லோயர். நான் வந்து இங்கே எனக்கு ப்ரைஸ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறக்கு அப்புறம் அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுறதுக்காக வரல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரேண்ட். இரிட்டேட் ஆகிடுச்சு. என்னடா இது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் பேசுகிறாங்களா இல்லை பேசணும்னு பேசுகிறாங்களா அப்படிங்கிற ஒரு என்ன மைண்ட் செட்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் and have it out. அவ்வளோதான். this is just a simple video. I'm closing. Just say me in the comments what is your thought. இது கரெக்டாக நான் பண்ணுறது, இல்லைனா நான் சிவனேன்னு என்னோடய கிளைண்ட்ஸுக்கு மட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு மென்டார்ஷிப்பை கேன்சல் பண்ணிடலாமா அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் let us have a discussion. I'm calling out my girls, that is you. ஏன் அப்படின்னா உங்களால் இல்லைன்னா இந்த சேனல் நான் வளர்த்திடவே முடியாது. யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ. ஸோ ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் வித் யூ. See you in the comments.